நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா, எப்போதுமே ஹ்ரீம் அப்படின்றதே சந்திரன்னு சொல்லிட்டேன். மன சஞ்சலம் தீர்ப்பதுன்னு சொல்லிட்டேன். கர்மாக்களை எல்லாம் அழித்து குருபலத்தை அதிகமாக பெற வேண்டும் என்றால், சந்திர பலம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வெள்ளை நிற வஸ்துக்களில் அனைத்தும் சந்திரன் என்ன பண்றாருன்னா, ஆட்சி செய்கிறார். அப்போ நம்ம பால் பொங்கல், பால் பாயாசம், இட்லி, இடியாப்பம், தேங்காய் பால் இந்த மாரி வெள்ளை நிற இருக்கக்கூடிய அத்தனை உணவுப் பொருளையும் நாம என்ன பண்ணலாம்னா, இதற்கு நெய்வேத்தியமாக வைத்து நாம காலையிலேயே இந்த பீஜ மந்திரத்தையும் அதே போல அந்த சௌந்தரிய லஹரியினுடைய 2வது அல்லது அபிராமி அந்தாதியினுடைய 2வது பாடலை சொல்லி 9 முறை முடிச்சிட்டு தீபாராதனை காண்பித்து நெய்வேத்தியம் செய்துவிட்டு முதல்ல ஒரு சின்ன பெண் குழந்தைக்கு அந்த நெய்வேத்தியத்தை கொடுத்துவிட்டு குடும்பத்தில் உள்ள அனைவர்களும் சாப்பிடும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறத நம்மளால உணர முடியும். தைவெளின்றது ஒரு இயல்பானது தான். அந்த இயல்பான நிலையில நமக்கு வாழ்க்கையில சண்டை வருது, கடன் வருது, திடீர்னு ஒரு தசாபுத்திகள்ல வந்ததுக்கு பிறகு எனக்கு தடுமாற்றம் ஏற்படுது. ஒரு 7:30 சனியால நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன். ராகுகேது தோஷம் மாறுனதுக்கு பிறகு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது எந்த எதிர்கிரகங்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அங்க குறையிறது சந்திர பலம் தான். இந்த சந்திர பலத்தை நிறைவு செய்வது எது அப்படின்னா, இந்த ஹ்ரீம் என்ற பீஜம் தான்.